அவசரமாக வேலைக்கு போகிறவங்க, பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவங்க இந்த ரெசிபியை டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போயிடலாம். அவ்வளோ எளிமையான, இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இதை அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை குழந்தைகளுக்கு நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்நாக்ஸ் டயத்தில் சாப்பிட கொடுத்து விடலாம். அந்தளவுக்கு ஒரு எளிமையான ஆரோக்கியமான ரெசிபி இது. வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஆரோக்கியமான ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் இன்றைக்கி பிரெட் ஸ்லைஸ், அதாவது ரொட்டி துண்டுகள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுலில் நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முட்டையை தான் உடச்சி ஊற்றி காட்டுறேன். ஒரு முட்டைக்கு 2 ஸ்லைஸ் அதாவது 2 பிரெட் துண்டுகளை பயன்படுத்திக்கலாம். அந்த முட்டையில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த சர்க்கரை அந்த முட்டையோட நல்லா சாறுற மாதிரி கலந்து விடுங்க. குறைஞ்சது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதாவது முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான பக்குவம் வந்துருச்சு. இதுதான் பக்குவம் பாருங்கள். அடுத்ததாக அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அடித்து வச்சுருக்க அந்த முட்டையில் ஒரு ரொட்டி துண்டை எடுத்து நீங்கள் நல்லா முக்கி இந்த மாதிரி 2 பக்கமும் அந்த முட்டை கலவையை நல்லா படுற மாதிரி எடுத்து மெதுவாக வைங்க. ஒரு முட்டைக்கு 2 ஸ்லைஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பெரிய முட்டையாக இருந்துச்சுன்னா 2 பண்ணலாம். சின்ன முட்டையாக இருந்தால் 1 தான் பண்ண முடியும். இப்போ கரெக்டாக 2 நிமிஷம் கழித்து அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். பாருங்கள், இப்போ அடுத்த பக்கத்துக்கு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுட்டு இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு தேவையான பக்குவம் வந்துருச்சு. இது நீங்கள் நெய் போட்டனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது கலர் மாறிடும் முட்டை போட்டனால. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளவுதான், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை சில நிமிடங்களே டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். உங்களுக்கு பசி எடுக்கும்போது நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இந்த மாதிரி ரொட்டி துண்டுகளை வச்சு டோஸ்ட் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் உப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.